தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை சுருக்கமாக பார்ப்போம். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மண்டபம் பகுதி மீனவர்களுக்கிடையே மீன்பிடிப்பதில் பிரச்சினை நிலவுவத நிலையில் மீன்பிடி உதவி இயக்குநர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. திருப்பூரில் பிரச்சாரத்திற்கு வரும் பிரதமர் மோடிக்கு எதிராக மீண்டும் கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படும் என தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் கூறியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருக்காரவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். போதிய மழையின்றி பருத்தி விளைச்சல் குறைந்ததால் பிரபலமான கள்ளக்குறிச்சி சந்தையில் வரத்து குறைந்துள்ளது. திருச்சி மாவட்டம் உறையூர் கமலவள்ளி நாச்சியார் கோவிலில் நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் சீர்காழி அருகே தென்னலக்குடி என்ற கிராமத்தில் 20க்கும் மேற்பட்டோரை குரங்கு கடித்து குதறியதால் அச்சமடைந்த மக்கள் வீடுகளை காலி செய்து கோவிலில் தஞ்சமடைந்தனர். வேலூர் மாவட்டம் ஆற்காடு அருகே வேப்பூரில் போலி அடையாள அட்டையுடன் அரசு குவாரியில் மணல் அள்ளியதால் 50 அடையாள அட்டைகளை சார் ஆட்சியர் பறிமுதல் செய்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கான்சாபுரம் கிராமத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். சிவகங்கையில் விலையில்லா கோழி வழங்கும் விழாவில் கூண்டில் இருந்து வெளியேறி போக்கு காட்டிய கோழிக்குஞ்சை ஊழியர் ஒருவர் துரத்தி பிடித்தது சிரிப்பலையை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி மாவட்டம் வேலாயுதபுரம் கிராமத்தில் நெற்கதிர் அடித்துக் கொண்டிருந்த போது கதிர் அடிக்கும் இயந்திரத்தில் சிக்கி வள்ளியம்மாள் என்ற பெண் உயிரிழந்தார். சென்னை பனையூர் அடுத்த நயினார்குப்பம் பகுதியில் போலீசார் என கூறி வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த காரை அடித்து முக்கிய ஆவணங்களை திருடி சென்றவர்கள் யார் என விசாரணை நடைபெறுகிறது. மதுரை செல்லூரில் ஆண்டாள் என்ற மூதாட்டியை கொலை செய்துவிட்டு வீட்டில் வைத்திருந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடி சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் மழையூரில் அபுபக்கர் என்பவரது வீட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்தன. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் தை மாத ஏகாதசி மற்றும் ஊஞ்சல் உற்சவத்தை ஒட்டி வீதி உலா நடைபெற்றது. காரைக்குடி இந்திரா நகர் பகுதியில் இருள் சூழ்ந்த ஆபத்தான பள்ளத்தில் விழுந்த கருப்பையா என்ற முதியவரை 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் பொதுமக்கள் பத்திரமாக மீட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபெற்ற தூய்மை பாரத திட்டம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பங்கேற்றார். கரூர் மாவட்டம் ஐயம்பாளையத்தில் விபத்தில் சிக்கிய வாகனத்தை விடுவிக்க 3000 ரூபாய் லஞ்சம் வாங்க முயன்ற உதவி காவல் ஆய்வாளர் ரகுபதியை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். திருப்பூரில் 16வது புத்தக கண்காட்சியை கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார். தருமபுரியில் போதிய மழை இல்லாமல் தேங்காய் விளைச்சல் சரிந்ததால் 1 டன் தேங்காய் விலை 5000 ரூபாய் அளவிற்கு உயர்ந்துள்ளது. நம்ம ஒரு செய்திகளை தொடர்ந்து அடுத்த செய்திகளை விரிவாக பார்க்கலாம். உடல் உறுப்பு தானம் வழங்கியவர்கள் குடும்பத்தினருக்கு அரசு சலுகைகளில் முன்னுரிமை அளிப்பது தொடர்பாக பரிசீலித்து வருவதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். உடல் உறுப்பு தான தினத்தை ஒட்டி சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் உடல் உறுப்புகளை தானமாக வழங்கிய நபர்களின் குடும்பத்தினரை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உயிரிழந்த 10 கொடையாளிகளின் குடும்பத்தினருக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் விருதுகளும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவித்தார். 2 கைகள், கல்லீரல், 2 சிறுநீரகங்கள், தோல் மற்றும் கண்களை தானமாக கொடுத்து பல்வேறு வாழ்வில் ஒளியேற்றியுள்ளார். இனி காப்பாற்ற முடியாது என்ற நிலையில் இருப்பவர்களின் உடல் உறுப்புகளை மற்றவர்களுக்கு செலுத்துவதன் மூலம் அவர் உயிரிழந்தும் பிறர் வாழ உதவுவதாக தானம் செய்தவரின் குடும்பத்தினர் தெரிவித்தனர். என் பொண்ணு மண்ணில் உடல் போனாலும் கூட அந்த உறுப்புகள் மற்றவர்களுடைய உடலில் வாழுதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் என்னால் தாங்க முடியல.
பிறர் வாழ சேவையின் அடிப்படையிலேயே உடல் உறுப்புகளை தானமாக கொடுப்பதாகவும், ஆனால் பணத்திற்காக குடும்பத்தினரின் உடல் உறுப்புகளை விற்பதாக கொச்சைப்படுத்துவதாக வேதனை தெரிவிக்கிறார் மகனின் உடல் உறுப்புகளை தானமாக கொடுத்த தாய். அந்த மன வழியில் கேட்குறாங்க, ஏமா பணம் தான் வாங்கிட்டீங்களாமே, பிள்ளையெல்லாம் எல்லாத்தையும் விற்று அப்படின்னு சொல்லி. என்னோட லாயரும் அதே மாதிரி என்னை கேட்டார். இல்லை சார், நீங்கள் இந்த கேஸை எடுத்து நடத்த வேணாம் சார், அப்படி என் ஒரு மகனை விற்று ஒரு உடல் உறுப்பை விற்று அப்படி சாப்பிடணும் எங்களுக்கு அவசியமும் கிடையாது. தமிழகத்தில் இதுவரை 1225 கொடையாளிகளிடம் இருந்து உடல் உறுப்புகள் பெறப்பட்டு 7904 பயனாளிகளுக்கு பொருத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். உடல் உறுப்பு தானம் செய்த குடும்பத்தினருக்கு அரசு திட்டங்களில் முன்னுரிமை அளிப்பது குறித்து பரிசீலித்து வருவதாகவும் அவர் கூறினார். வரும் காலத்தில் இந்த உடல் உறுப்பை தானம் செய்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினர் எங்கள்கிட்ட வி ஹேவ் த லிஸ்ட், அந்த பட்டியல் நம்மள்கிட்ட இருக்குது. அவங்க ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் அவங்கள ஆட் பண்ண, அதாவது அரசினுடைய பல்வேறு திட்டங்களை பெறுவதில் வேலைவாய்ப்புகளை பெறுவதில் அவங்கள அந்த முன்னுரிமை பட்டியலில் சேர்க்கலாம் என்ற கருத்துரு டிரான்ஸ்டான் மூலமாக அரசுக்கு நம்ம கருத்துரு அனுப்பிச்சிருக்கிறோம். அது அரசினுடைய கனிவான பரிசீலனையில் இருக்கிறது. சென்னை மட்டுமல்லாது 2ஆம் நிலை நகரங்களுக்கும் உடல் உறுப்பு மாற்று சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும் எனவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறினார்.